Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 19. Find the dy by dx of the function y which is equal to root of e power root x. Okay, y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்மள dy by dx கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? சோ எடுத்து நம்ம கிளியரா எழுதிட்டோம். இப்போ பாருங்க dy by dx னா என்னது? கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் y with respect to x நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சரியா சொல்லுங்கப்பா y which is equal to root of e power root x ஓகேவா இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்க ரூட் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது கரெக்டாக ரூட்டு எக்ஸுன்ற ஃபார்மில் இருக்குது இல்லைன்னா அப்படி போட்டால் உங்களுக்கு குழப்பம்னா அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா e power root x whole power 1 by 2 அப்படின்ற ஃபார்மில் இருக்குன்னு நினச்சிக்கும் சரியா பவரில் 1 by 2 இருக்கதா நினச்சிக்கும் ரூட்னாலே என்னது 1 by 2 தானே பவரில் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பவரில் 1 by 2 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இது எந்த ஃபார்ம் சொல்லுங்கள் இது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க இது பவரில் n ஸோ எக்ஸ் பவர் n அப்படின்ற ஃபார்மில் இது இருக்குது சரியா ஃபார்முலா சொல்லுங்கள் we know that d by dx of x power n which is equal to n into x power n minus 1 கரெக்டாப்பா இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அதாவது இதான் n ஸோ 1 by 2 நீங்கள் முன்னாடி எழுதிக்கணும் சரியா e power root x தான் யார் x பவரில் என்ன பண்ணணும் இந்த 1 by 2லிருந்து 1 மைனஸ் பண்ணணும் சரியா பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது செம்ம எதனாலனா இப்போ வந்து இவங்க தான் எக்ஸ் இல்லையா ஸோ இவங்கள மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே இன்டூவில் எழுதிக்கணும் சரியா இது எந்த ஃபார்மு இ பவர் எக்ஸ் ஃபார்மு சரியா அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் என்னது இ பவர் எக்ஸ் தான் இப்போது நீங்கள் மறுபடியும் இதை பண்ணுறீங்க இப்போ நமக்கு இங்கே இன்டூ இ பவர் ரூட் எக்ஸ் அப்படின்னு வந்துடுது ஓகேவா அகெயின் இப்போ இங்கே பாருங்கள் இ பவர் எக்ஸில் இது தானே எக்ஸு ரூட் எக்ஸ் தான் எக்ஸு மறுபடியும் இந்த ரூட் எக்ஸை நம்ம என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டூவில் எழுதணும் அப்போது ரூட் எக்ஸுக்கு சொல்லுங்கள் ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ரூட் எக்ஸு கரெக்டா இப்போ இங்கே எப்படி எழுதுவோம் நம்ம இங்கே இன்டூ 1 by 2 ரூட் எக்ஸ் அகெயின் இங்கே என்ன இருக்குது இதுதான் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும் சரி அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 into 1 ஓகேவா அதை எழுதினாலும் ஒன்று தான் எழுதினாலும் ஒன்று தான் ஓகேவா இது ரொம்ப சின்ன சம்பா பட் இது வந்து உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஷியேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் போடவே முடியாது சரியா விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் 1 by 2 into e power root x பவரில் 1 by 2 minus 1 இருக்குது சரியா ₹1 கடன் ஒரு 50 பைசா என்னது கையில் இருக்குது கொடுத்துட்டோன்னா நமக்கு 50 பைசா கடன் அப்போது மைனஸ் 1 by 2 கரெக்டாக பவரில் மைனஸ் 1 by 2 வந்துடும் இன்டூ இங்கே உங்களுக்கு இ பவர் ரூட் எக்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது இன்ட்டு 1 by 2 ரூட் எக்ஸ் இருக்குது சரியா என்ன பண்ணலாம் இதை விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு இங்கே 1 by 2ங்கிறது எப்படி இருக்குது மைனஸில் இருக்குது ஓகேவா இப்போ இதை வந்து பையில் கொண்டு வந்துடலாம் 1 by இ பவர் ரூட் எக்ஸ் ஹோல் பவர் 1 by 2 இப்போ வந்துடும் இங்கே மைனஸில் இருந்துச்சு ஸோ கீழே கொண்டு வந்துட்டோம் 1 பைன்னு போட்டு கீழே கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த பவர் ப்ளஸ் ஆகிடுச்சு ஓகேவா இப்போ இங்கே என்ன இருக்குது இ பவர் ரூட் எக்ஸ் பை 2 ரூட் எக்ஸ் இருக்குது இந்த 1 into இ பவர் ரூட் எக்ஸ் இ பவர் ரூட் எக்ஸ்னு மேலே வந்துருச்சு பை 2 ரூட் எக்ஸ்னு எழுதியிருக்கேன் இது புரியுதாப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 into இ பவர் ரூட் எக்ஸ்னு வரும் இ பவர் ரூட் எக்ஸ்னு வந்துடும் பை 2 into இ பவர் ரூட் எக்ஸ் பவரில் 1 by 2னா என்ன அர்த்தம் ரூட்டு இ பவர் ரூட் எக்ஸ்னு அர்த்தம் 1 by 2னா ஃபஸ்ட்டே பண்ணோம் இல்லையா என்னது ரூட் தானே ஸோ ரூட் ஆஃப் இ பவர் ரூட் எக்ஸ்னு எழுதிட்டோம் இன்ட்டு இங்கே ஒரு 2 ரூட் எக்ஸ் இருக்குது சரி அவங்க எல்லாமே எப்படி இருக்காங்க இன்டூவில் இருக்காங்க சரியா புரியுது அது வரைக்கும் சொல்லுங்கள்
which is equal to e power root x by இந்த 2 into 2 4 ஆகிடும் இல்லையா. இப்போ பாருங்கள் இதுவும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது, இந்த எக்ஸும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரே ரூட்டாக போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் இன்டூ இ பவர் ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஆன்சர்லாம் ஓகே, பட் வந்து இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம், அவங்க கேட்டதை டிஒய் பை டிஎக்ஸு, நம்ம டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் ஒய்யை எடுத்து எழுதியிருக்கோம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரூட்டை பவரில் 1/2ன்னு எழுதணும்னு சொன்னேன், எழுதியாச்சு. பட் நெக்ஸ்ட்டு உடனே என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலாஸ் எழுதி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் என்ன கண்டுபிடிக்கிறோன்னே எழுதலை. இதுவும் ஈக்குவல் கிடையாது, இது ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு, இது ஒய் கிடையாது, இது என்னது, இந்த ஒய் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரோம். அப்போ இது என்னது, dy by dx. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தப்பு பண்ணிடாதீங்க சரியா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன பண்ணணும், ப்ராப்பராக பண்ணுங்கள். இது ஒய்யே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே dy by dx விச் இஸ் ஈக்குவல் டுன்னு தான் நீங்கள் எழுதணும் சரியா. இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா. கிளியராப்பா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dy by dx கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப குட்டி சம்மு, பட் வந்து ப்ராப்பராக போட்டிங்கன்னா பக்காவாக ஆன்சர் வரும் ஓகேவா. இப்போ சொல்லுங்கள், therefore dy by dx which is equal to e power root x by 4 into root of x into e power root x. ஓகே அப்பா, கிளியரா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியாப்பா.